நம்மளுக்கு தெரிஞ்ச மாமா, நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தப்பா அப்படின்ற ஏதோ ஒரு எண்ணத்தில் தானே அது நம்பி போயிருக்கும். சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்து, அந்த குழந்தையை கெடுத்து, சீரழித்து, எங்கடா அது வெளியே விட்டா சொல்லிடுமோன்ட்டு கொலை பண்ணி, அவ்வளோதான். இன்றைக்கி அந்த குழந்தை இல்லை, எவ்வளோ ஆசையோடு இருந்திருக்கும். இது மாதிரி இதுக்கெல்லாம் கொடூரமான தண்டனைகள் நிறைவேற்றணுங்க. இந்த இப்போ விளாத்தி குளத்துலேருந்து அந்த +2 அந்த பாப்பாவுக்கு பெரிய கொடுமை நடந்தது. இப்போ அதுக்கு தண்டனை வரவேற்கத்தக்கதாங்க. ரத்த மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரத்த மரண தண்டனை கொடுத்தாலும் அதை சீக்கிரமாக நிறைவேற்றணும். அப்போ தான் இன்னும் பயம் வரும், இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. என்னுடைய எண்ணம்லாம் ஒன்று தான். என்னென்னா, இப்போது ஒரு குழந்தைய பார்த்து ஒரு இச்சை தோன்ற அளவுக்கு இருக்குதுன்னா, அப்போ அவன் வீட்டில் அவன் எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்கும், அவன் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டதாக இருப்பாங்க, அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு குழந்தைய பார்த்து அவனுக்கு அந்த காம உணர்வு தூண்டுது, அந்த ஒரு குழந்தைய பார்த்து அவனுக்கு அந்த காம உணர்வு வருதுன்னா, அவன் ஃபேமிலி இருக்கிறவங்க, அவன் சுற்றி இருக்கிறவங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பாங்க. இதில் அவருக்கு உடந்தை வேறு, ஃப்ரெண்ட்ஸுங்கன்ற பேரில் உடந்தையாக வேறு இருந்திருக்கிறாங்க. அந்த 2 நாய்ங்களையும் கட்டி தெருவில் தரன்னு இழுத்துன்னு வரணுங்க. இழுத்துன்னு எல்லார் எதிலுமே அந்த தண்டனையை கொடுக்கணும். 4 கட்டடத்துக்குள்ளேயே பேசி எல்லாத்தையும் முடித்து இவ்வளோதான் தண்டனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுங்களுக்கு குளிர் விட்டு போகுது. இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும்னா, கையில் அவனுங்களை நிர்வாணமாக தெருவில் இழுத்துன்னு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். பப்ளிக்கில் தண்டனை கொடுக்கணும். பொதுமக்களே தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இது மாதிரி ஆளுங்கள்லாம் திருந்துவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.